நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கீங்க. அந்த முடிவ வந்து கரெக்ட்டா தான் எடுத்திருக்கீங்களா? இல்ல குழப்ப நிலையில இருக்கீங்க. அது கரெக்ட்டா தப்பான்னு தெரியல அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னா, இந்த சிம்பிளான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. உங்கனாலேயே நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நீங்க வந்து சரியான முடிவு எடுத்திருக்கீங்களா? சரியான முடிவு எடுக்கலையா? அப்படின்ட்டு. ஸோ இத ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க வெளிய போய் உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஃபுட் ஏதாச்சும், அது என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஃபுட். அங்க போய் அந்த ஃபுட்ட சாப்பிடுங்க. அந்த ஃபுட்ட சாப்பிடுறப்போ அது நல்லா அதே மாதிரியே டேஸ்டா இருக்கு நினைச்சீங்க அப்படின்னா, இல்ல அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்க, அதே சேம் ஹாப்பினஸ் எப்பவுமே நீங்க அந்த ஃபுட்டை எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி இருக்குன்னா நீங்க எடுத்த முடிவு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அதே நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றப்போ அது ஒன்றும் டேஸ்டாவே தெரியல, ஏதோ சாப்பிடுமேன்னு கடமைக்கு சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு தோணுது, இல்ல சாப்பிட்டு வந்து ஏதாவது உங்களுக்கு சேராம போகுது, வயிறுல டைஜஷன் ப்ராப்ளம் ஆகுது, அது ஒன்றும் செட் ஆகல உங்களுக்கு, இல்ல அங்க போய் சாப்பிட்டு உட்காந்தப்ப ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கும், கூட அங்க உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த டைம்ல எடுத்திருக்க முடிவு சரியில்லை. வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் அந்த முடிவை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி திருப்பி அதை பத்தி யோசிங்க அப்படின்றது அர்த்தம். இது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நல்ல ஒரு சூப்பரான ஹை வைப்ரேஷனில் இருக்கப்போ நம்மளால் வந்து நல்ல நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை ரொம்ப டேஸ்ட்டாக ருசிச்சு சாப்பிட முடியும். அதாவது நல்ல வைப்ரேஷனில் இருக்கப்போ ஒரு டயட் ஃபுட்டே இருந்தாலும் சரி, ஒரு உப்பு சப்பு இல்லாத ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு நைட்டுக்கு வெறும் சாலட் மட்டும்தான் உங்களுக்கு, ஒன்றும் வேற சுற்றி எல்லாருமே வந்து சூப்பராக பயங்கர டேஸ்டியாக எம்மியாக சாப்பிட்றாங்க, நீங்கள் வந்து டயட்டில் வெறும் சாலட் மட்டும்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட ஹை வைப்ரேஷனில் இருக்கப்ப அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மைண்ட் கிளாரிட்டி ரொம்ப பெட்டராக இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுமே வராம இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா உங்களோட எனர்ஜி லெவல் லோவா இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த டைம்ல நீங்க குழப்பத்துல தெரியாம தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. தேங்க்யூ.